ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் சூப்பராகவே earn பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து சேர்ந்து படிப்பாங்க. நீங்கள் இதுக்காக வந்து ரொம்பவே மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. இதற்கான இன்கம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஒர்க் ரிலேட்டடானது பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் ரிலேட்டடானது, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஐஓ, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் பார்க்கலன்னா ப்ளீஸ் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கைத்தொழில் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதற்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தாராளமாக நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மாதிரி கைத்தொழிலெலாம் லிஸ்டிங்கில் வருதுன்னு பார்த்திங்கன்னா, டெய்லரிங் வரும், அப்புறம் ஆரி ஒர்க் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டி கோர்சஸ் வரும், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லை கம்ப்யூட்டர் கோர்சஸ், இதை மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னா, இதுக்கான ட்ரைனிங் சென்டர் வந்து நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டிலே இது ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுக்குன்னு செப்பரேட்டான ஸ்பேஸில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ட்ரைனிங் சென்டர் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு கோர்சஸ் போய் கற்றுக்குறோம், வெளியில் போயிட்டு கற்றுக்குறோன்னா, கம்ப்யூட்டர் கோர்சஸோ சரி, இல்லை பியூட்டிஷியன் கோர்சஸோ இல்லை டெய்லரிங் கோர்சஸோ கற்றுக்குறோன்னா, அது ஒரு இன்ஸ்டியூட்டில் கற்றுக்குறோன்னா அது எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஆஃபீஸ் ரூம் தனியாக இருக்கும், ரெஸ்ட் ரூம் தனியாக இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா லேப் இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ், இது மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அதுதான் ஒரு இன்ஸ்டியூட்டு. நார்மலாக வீட்டில் போய் நம்ம கற்றுக்குறோன்னா அது வேறு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்கும், அது வேறு. நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறோன்னா அதனுடைய செட்டப் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 to 2 lakhsக்குள்ளே ஆகும். உங்களால் 1 to 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த ட்ரைனிங் சென்டர் நார்ம்ஸுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போது உங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் ரெடி பண்ணிடுறீங்க. ட்ரைனிங் சென்டர் நார்ம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரி ரெடி பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவலும் வாங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட சென்டரில் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, சரௌண்டிங்கில், அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணி படிப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா தாராளமாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்போது நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக பர் ஹெட் ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுவாங்க. அதுதான் இதில் இருக்க பியூட்டி. கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா 3500லேருந்து 4000 வரைக்கும் பர் ஹெட்டுக்கு உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட போகிறீங்க, அவங்க எதுவும் உங்களுக்கு பே பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் என்னென்னா ரூல்ஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க கவர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, ஆதார் எனேபிள் பயோமெட்ரிக் டிவைஸ் மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 300 ஹவர்ஸ் வந்துட்டு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மஸ்ட்டு, இது ரொம்ப மஸ்ட்டான ஒரு விஷயம், பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமில் அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணணும். இது ரெண்டும் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை மாதிரி வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே வந்துட்டு அந்த 300 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதை மாதிரி பண்ணுறப்போ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு இன்கம் வந்து கவர்மெண்ட் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தான். ஏன்னா ஃப்ரீ கோர்சஸ்ன்றதுனால நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, உங்களுக்கு ஏர்ன் பண்ண மாதிரி ஆச்சு. இது 2 in 1 இல்லைங்களா. இது ஒரு நல்ல 100% பெனிஃபிட்டான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்துட்டு நல்லா டேலண்ட்டாக இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, பட் என்ன பண்ணணும்னு தெரியாமலாம் இருப்பீங்க இல்லைங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய கைத்தொழில்கள் தெரிஞ்சிருக்கு, பட் என்னால் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் சில பேர். கண்டிப்பாக இதை மாதிரி விஷயத்துக்கு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து செஞ்சிட்டு தான் இருக்காங்க.
நீங்கள் கைத்தொழில் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு லோன்லாம் நிறையவே வந்துட்டு 25% மானியத்தில் கொடுக்குறாங்க, லோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்கீம்ஸு உங்களுக்கு சூட்டபுளாக என்ன இருக்கோ, உங்களுக்கு எலிஜிபிள் எப்படி வருதுன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான லோன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் வாங்கி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியாக பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆச்சு, இன்கமும் earn பண்ண மாதிரி ஆச்சு. நல்ல ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் நம்மளும் earn பண்ண மாதிரி இருக்கணும்னு பார்க்குறீங்களோ தாராளமாக இதை செய்யலாம். இதில் எந்த ஒரு ஏமாத்து வேலையும் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களாம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் தான் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய சேனல்லே பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பியூட்டி கோர்சஸ் போட்டிருக்கேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் போட்டிருக்கேன், கம்ப்யூட்டர் கோர்சஸ் போட்டிருக்கேன், டெய்லரிங் போட்டிருக்கேன். நிறைய சுயதொழில் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு நிறைய ஃப்ரீ கோர்சஸ் கண்டக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றின டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எப்படி வந்துட்டு நம்ம வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி கேட்குறதுன்றதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ ஓவரால் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.